எனக்கு புரியவே இல்லைங்க. எப்படிங்க வரவங்க போறவங்கலாம் போட்டு அருணை போட்டு பொளந்துக்கிட்டு இருந்தா அந்த மனுஷன் எப்படி தாங்க தாங்குவாரு? ஃப்ரீ ஸ்டாஸ்க்னா ரொம்ப ஜம்முன்னு போவோம், ஜாலியா போவோம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கவங்கலாம் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படி இல்ல. வரவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு அணுகுண்ட கையில எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பயத்துல தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் வந்து சொல்லி அனுப்பிட்டாங்க, உங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஓப்பனா கொட்டிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இல்ல. அதாவது நீங்க என்ன வேணா போய் பேசுங்க, ஓப்பனா பேசுங்க, அவ்வளவுதான். உள்ளெல்லாம் மறைச்சிக்கலாம் இருக்கக்கூடாது. உங்க மேல உங்களுக்கு ஒருத்தனை பிடிக்கலையா, பிடிக்கலன்னு ஓப்பனா மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு வந்துருங்க. பிடிக்குதுன்னு சொல்லிட்டு வந்துருங்க. ஏன்னா இது வரைக்கும் மற்ற சீசன்ல அப்படின்னா எதுவுமே நீங்க பேசிக்கூடாது. உங்க ஃபேமிலினா நீங்க அவங்க கூட மட்டும் தான் பேசணும். அதுலயும் பாத்தீங்கன்னா வெளியில நடக்கிறது எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா இந்த சீசன்ல எதுவுமே இல்ல போல. நீங்க வந்து ஓப்பனா பேசணும், அதுதான் ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுது, அமைதியெல்லாம் இருக்கக்கூடாது. வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க் என்னன்னா எல்லாரை பத்தி ஓப்பனா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ விஷாலோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ப்ரோமோல உள்ள வர மாதிரி காமிக்கிறாங்களே. ஆக்சுவலா விஷாலோட ஃபேமிலி உள்ள வரது விஷாலுக்கு சந்தோஷமோ இல்லையோ, கண்டிப்பா அருணுக்கு வந்து செம ஹாப்பியா இருக்கும். ஏன் சொல்லுங்க, வரவங்கலாம் போட்டு அருணை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரெண்டு ஃபேமிலி வந்தது, தீபக் ஃபேமிலி சரி, மஞ்சரி ஃபேமிலி சரி, ரெண்டு ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா அருணை போட்டு கொட்டிட்டாங்க. ஸோ இப்போ அருணோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், யாராவது வந்தவங்க யாராவது நம்மளை பற்றி பாசிட்டிவாக பேச மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. என்ன பொறுத்த வரைக்கும் விஷாலோட ஃபேமிலி தான் ஏதாவது பாசிட்டிவாக பேசணும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இவங்களும் எதுவும் பாசிட்டிவாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், மனசு வந்து நொந்து போயிடுவார். தயவு செஞ்சு சொல்கிறேன், அருணோட ஃபேமிலியை கூடிய சீக்கிரம் அனுப்புங்க. ஆல்ரெடி மனசை மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுருங்கி போச்சு. எப்படின்னா விஜய் சேதுபதி சொன்னார்ல, கொஞ்சம் அருண் நீங்கள் பழைய மாதிரி வாங்க அப்படின்ற மாதிரி. அவர் எதுக்காக சொன்னார்னா கண்டென்ட் இல்ல, அருண் பழைய மாதிரி வந்தா தான் கண்டென்ட் கொட்டும். எப்படி சொல்ல, அந்த டப்பா உருள ஆரம்பிச்சதா வீடியோ பாத்தீங்கன்னா அலறிக்கிட்டு கிடக்கும். சோ அதை தான் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி எதிர்பார்க்கறாரு. இப்போ பாத்தீங்கன்னா அருணோட மூஞ்சி ரொம்பவே செத்து போச்சுங்க. ஏன்னா எப்படி சொல்றது, இப்போ உள்ள இருக்கவங்க சொல்றது வேற, வெளியில இருந்து வந்தவங்க வந்து இவன் பண்றது சரியில்லை, இவன் தப்பா பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யாரா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். அருண் நினைச்சா எனக்கும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு வெளியில் ஒரு எப்படி சொல்கிறது பயம் இருக்கும்ல, இந்த மாதிரி நம்மள எல்லாம் தப்பாக நினச்சிருப்பாங்களோ அப்படின்ற பயம் அருணுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது. அப்போ அந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தாலும் யோசிச்சிருக்கீங்களா கரெக்டு தான், அதுக்கு தான் போட்டு அடி அடிக்கிறது. இருந்தாலும் எப்படி சொல்கிறது, வரவங்களாம் இந்த மாதிரி வந்து நம்ம மேலே தப்பு சொல்லும் போது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அருண் மூஞ்சை பார்க்கும்போது பாவமாக தாங்க இருக்குது. லிட்டரலாக எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சி செத்து போச்சு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலோட ஃபேமிலி உள்ள வராங்களே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கண்டென்ட் தான். விஷால் அம்மா வராங்க, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அவங்க அப்பா வரலன்னு அவர் கேட்கும்போது இல்ல நீ தான் பேசுறதே இல்லையே, அப்புறம் எப்படி அவர் வருவாரு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்ப இன்னும் தேம்பி அழுகுறாரு. ஃபைனலா பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவையும் உள்ள வர்றாங்க. அப்ப பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகி பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா சாரி கேட்டாரு, என் மேலே தப்பு இருக்கு, நானும் பேசாம இருந்துக்கூடாது சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரும் சாரி கேட்டுட்டாரு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா விஷால் ஃபேமிலியோட கண்டென்ட். எனக்கு என்னன்னா ஆக்சுவலா விஷால் ஃபேமிலியோட கண்டென்ட் இவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன். அந்த மஞ்சரி ஃபேமிலியோட கண்டென்ட் இருக்குல்ல, அதுல பாதி பெண்டிங் வச்சிட்டேன், அதை இந்த வீடியோலயே பார்த்துடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அருண் எழுப்பி ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி என் பொண்ணை வந்து நீ ப்ரொஜெக்ட் பண்ற அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நீ வந்து சண்டை போடலப்பா. அதாவது எப்படி சொல்ல, மஞ்சரிக்கும் அருணுக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்னு நினைக்கிறாங்க. அந்த ஃபைட் ரொம்ப பெருசா போயிருக்கும், அந்த பிரெட் வெஷில் வந்திருக்கும் பாருங்க. ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா அருண் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகி அந்த கையெடுத்து கும்பிட்டுருப்பாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூ ரொம்ப பெருசா இருக்கும், அது மஞ்சரிக்கும் அடி விழுந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த விஷயத்தை தான் அவங்க அம்மா சொல்றாங்க, அந்த ப்ரொஜெக்ஷன் பண்ற வேர்டனை வந்து யூஸ் பண்ணப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா யூஸே பண்ணல அப்படின்னு நம்ம சத்தியம் பண்ணிருப்பாரு. என் ப்ரொஃபஷன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த வார்த்தையை சொல்லல அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா நீ சொன்னப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. அருணால எதுவுமே பேச முடியல. அப்போ உண்மையில நம்ம சொல்லியிருக்கோம் போல, இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே நான் தான் அப்ப மறந்துட்டு இருக்கேன், மாத்தி சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. ஸோ அவங்க அம்மா தான் பாத்தீங்கன்னா நறுக்கு ரெண்டு கொட்டு கொட்டினாங்கன்னு பார்த்தா அவங்க தங்கச்சி எந்திரிச்சு பாத்தீங்கன்னா அவங்களும் கொட்டுறாங்க. இந்த மாதிரி அருண் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்காவோட பொம்மை இருக்குல்ல, அந்த என்ன சொல்ல டால் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை வந்து தலையை திருக்கி போட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. ஸோ அதில் என்ன பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, இவ்வளோ ஹேட்ரட் எதுக்கு கொடுக்குறீங்க, இவ்வளோ எதுக்கு வெறுக்கிறீங்க அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறாரு, எங்கே அது ஃபன்னாக தான் பேசுது, உங்கள் அம்மா சொன்னது ஓகே சீரியஸாக நான் பேசுது, ஆனால் நீங்கள் சொல்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃபன்னாக வந்து அந்த பொம்மையோட தலையை திருப்பி போட்டுன்னு சொன்னேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அருண் வந்து சும்மா ஜாலியாக தான் சொன்னார், அது வந்து இன்டென்ஷனலாக இப்போ மஞ்சளோட தலையை திருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. அவங்க தங்கச்சி ஆக்சுவலாக அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த இடத்துல அருண் மேல குறை சொல்லலாம், அதுக்குன்னு எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாதுல. இது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபன்னா தான் சொன்ன மாதிரி இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் எந்திரிச்சு அருண் அடிச்சிட்டாங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கேரக்டருங்க. உண்மையிலே விஷால் அவருக்கு இது எப்படி சொல்ற கவுண்டர் ஒன்று கொடுத்தாரு பாருங்க. அதாவது விஷால் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விஷால் மைண்டுக்குள்ள வந்து அவர் யாரோ என்டர்டெய்னர் நம்ப வச்சிருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ள ஒரு என்டர்டெய்னே பண்ணல, நாங்கள் என்டர்டெய்னே ஆகலை அப்படின்னு நம்ம ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ள இருக்க பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஷால் தாங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரே என்டர்டெய்னர், இந்த பிக் பாஸ் சீசன் 8 சிங்கிள் என்டர்டெய்னர் விஷால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாது, அந்த அளவுக்கு பெருசா என்டர்டெயின் பண்ண மாதிரி இல்லையா. சௌந்தர்யா பண்ற அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, அது கூட பாத்தீங்கன்னா சில இடத்துல எப்படி இருக்குன்னா, ஓகே சௌந்தர்யா வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் தராங்க கொஞ்சம் ஃபன்னா, சில இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கனெக்ட் ஆகி கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். ஆனா விஷாலோட கவுண்டர் பாத்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் இருக்கும், பெருசா வெளியில நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது. ஆனா உள்ள இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அடிக்கிற கவுண்டர் வந்து ஜாலியா இருக்கும் போல. அதான் அவர் சொல்றாரு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நீங்க கலாச்சிக்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வேணா ஜாலியா இருக்கலாம், ஆனா வெளியில இருந்து பாக்குற எங்களுக்கு வந்து அப்படி இல்லை அப்படின்னு மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாரு. விஷாலோட மூஞ்சி செத்து போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாளாக தான் ஒரு என்டர்டெய்னர் நம்ம மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள காமெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்பிட்டு இருக்க ஒருத்தர் வந்து, டே நீ பண்ணுறது காமெடியே இல்லடா, வெளியில் எங்களுக்கு அந்தளவுக்கு சிரிப்புலாம் வரலடா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா விஜய் சேதுபதிக்கிட்டே அவர் என்ன சொன்னார், சார் காமெடி பண்ணனா எப்படி சொல்கிறது, ஒரே காமெடி மட்டுமே இருக்காது சார், அதில் எமோஷன் இருக்கும், ஃபைட் இருக்கும், எல்லாமே இருக்குல்ல சார், இதுக்கப்புறம் தான் சார் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ தான் விஷாலுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ காமெடி படத்தில் காமெடியே இல்லை போல அப்படின்ற மாதிரி இப்போ தான் விஷாலுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் விஷாலோட ஃபேமிலி இப்போ என்ட்ரி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் ஃபேமிலியே வருவாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருணோட ஃபேமிலி தான் இமிடியேட்டா உள்ள விடணும் போல. குறிப்பா அருணோட ஃபேமிலியை தாண்டி இன்னொருத்தர் ஒரு அக்கா இருக்காங்களே, அந்த அக்காவே உள்ள விட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தான் பாத்தீங்கன்னா அருணுக்கு சப்போர்ட்டா, என்ன அவங்க அருண் மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, விஜய் சேதுபதி அவரையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கழிவுகளே ஊத்திட்டு போவாங்க. அருண் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, இந்த மாதிரி உண்மையில எந்த தப்பும் இல்லை, எல்லாம் ஹோஸ்ட் மட்டும் தான் இந்த மாதிரி பயாஸ்டா பண்றாரு, வெளியே பாத்துக்கலாம், அவர் ஆல்ரெடி நான் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், வெளியே வந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காலி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அருணோட ஃபேமிலியை சீக்கிரமா உள்ள எடுப்புங்க. மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நொந்து போயிட்டாரு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். இன்னொரு மேட்டர் ஆக்சுவலா மஞ்சரி அவங்க அம்மா அப்புறம் அவங்க தங்கச்சி அவரு அப்புறம் மஞ்சளோட பையன் எல்லாருமே ஆக்சுவலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா பையனை விட்டுருங்க, மிச்சபடி எல்லாருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா சொல்லணும் அப்படின்றதுக்கோசம் சொன்னாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை, இங்கே வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டு அனுப்புறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தீபக் அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அருணை போட்டு கொட்டுன்னு கொட்டினாங்கல்ல, அவங்க கொட்டினதுக்கான காரணமும் என்னன்னா பிக் பாஸ் டீம் வந்து கிளியராக இருக்காங்க, நீங்கள் இந்த வாட்டி வந்துட்டு நீங்கள் தான் எங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும், வீட்டுக்குள்ளே இருக்கவனுங்க கண்டென்ட் பண்ண மாட்டாங்க, ஸோ அவங்கள வச்சு நீங்கள் தான் கண்டென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்கள ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இப்போ கிட்டத்தட்ட உள்ள வரவங்க தான் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ், ஸோ நீங்கள் தான் எங்களுக்கான கண்டென்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் டீம் வந்து சொல்லி அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி வீட்டில் சொல்லும் போது அன்ஷிதாவை சொல்ல வந்துட்டேன். ஆக்சுவலாக அன்ஷிதாவே எந்திரிச்சு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அன்ஷிதா நீங்கள் வந்து எதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஒன்மோ, மஞ்சரி மேலே எதுக்கு அவ்வளோ ஒன்மோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அன்ஷிதா என்ன சொல்கிறாங்க, இல்லை ஒரு டாஸ்க்கில் வந்து நாங்கள் சீரியஸாக போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா நடிக்காதம்மா நடிக்காத, உன்னோட வன்மம் எவ்வளோ அப்படின்றத நாங்கள் பார்த்துட்டோம். ஆக்சுவலாக உண்மையிலே பார்த்தீங்கன்னா அருண் கூட ஏதாவது ஒரு கோவப்படும் போது அந்த இடத்துல வர ரியாக்ஷன் தான். ஆனால் அன்ஷிதாக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க வன்மம் தான். அது ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க பல பேருக்கு தெரியுது. இப்போ வெளியிலேருந்து உள்ளே போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிடுறாங்க, உனக்கு எதுக்குமா அவ்வளோ வன்மம் இருக்குது, ஆக்சுவலாக ஒரு டாஸ்க்கில் எல்லாருமே விளாட்றாங்க, டாஸ்க்காக பார்க்க வேண்டியது தானே, அதில் எதுக்குமா இவ்வளோ வன்மத்தை கேரி பண்ணிட்டு வந்து எப்போ பார்த்தாலும் மஞ்சரினாலே அது வந்து நெகட்டிவ் அப்படின்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ அது ரொம்ப எப்படி சொல்ல, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணோட கேரக்டர் வந்து நீங்கள் மொத்தமாக காலி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது அன்ஷிதா வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க, இல்லை நான் வந்து டாஸ்க்கில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன், டாஸ்க்கில் வந்து சீரியஸாக இருக்கும் போது அந்த மாதிரிலாம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது பியூர்லி சப்பக்கட்டு தான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அன்ஷிதா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இது ஜாலியாக தாங்க இருக்குது, இந்த ஃப்ரீ டாஸ்க் வந்து இந்த வாட்டி வச்சது ஜாலியாக தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பற்றி கழிவுகளே ஊற்றுறது, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொன்று இப்போ விஷாலோட ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்க என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நானும் பார்த்துருக்கேன். ஏன்னா எல்லா ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா வந்து சும்மாலாம் போகக்கூடாதுல்ல. ஸோ இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அருணுக்கு பாசிட்டிவாக பேசுவாங்க, ஏன்னா இவங்களும் அருணுக்கு பாசிட்டிவாக பேசலாம், மனுஷன் பாவங்க அவர் யாரை தான் வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா இப்போ வர ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது அருணை வந்து பாசிட்டிவாக பேசணும்ல. எனக்கு தெரிஞ்சு அருணை இவங்களாவது கொஞ்சம் பாசிட்டிவாக பேசினா, என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றதுன்னா ஒருத்தர் ரொம்ப லோவாகி கிடக்குறான், ஸோ கொஞ்சம் பாசிட்டிவ் அருண் நீ தானப்பா இந்த உண்மையிலே பார்த்தனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையாக இருக்கு அப்படின்ற மாதிரி, உண்மையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ உண்மையாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போன வச்சு அருண் கொஞ்சம் சந்தோஷப்படுவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.